ஒரு நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் உருவாகிறது. அந்த வகுப்பறையின் அடித்தளம் பசியற்ற குழந்தைகளே. வயிறு நிறைந்தால் மனம் கற்கும், மனம் கற்றால் நாடு வளரும். இந்த உயரிய உண்மையை உணர்த்தும் புத்தகமும் பசியும் என்ற சிந்திக்க வைக்கும் சிறிய நாடகத்தை இப்போது உங்கள் முன் வழங்குகிறோம். நண்பா, ஒரு கேள்வி கேட்கட்டுமா? பள்ளியில் இருக்கும் மிகப்பெரிய ஆசிரியர் யார்? தமிழ் ஆசிரியரா, கணித ஆசிரியரா, இல்லை அறிவியல் ஆசிரியரா? இல்லை இல்லை, பசியே மிகப்பெரிய ஆசிரியர். ஏனென்றால் பசி வந்தால் அது ஒரு பாடம் கற்றுத்தரும். வயிறு காலியாக இருந்தா மனதில் எந்த பாடமும் பதியாது. அதனால்தான் மதிய உணவு திட்டம் வெறும் உணவு திட்டம் அல்ல, அது கல்வியின் முதல் பாடம். பசியை வென்ற பிறகுதான் அறிவு வெற்றி பெறும். ஒருவேளை உணவு ஒரு குழந்தைக்கு என்ன மாற்றத்தை தரும்? அது ஒரு நாள் பசியை மட்டுமல்ல, ஒரு வாழ்நாள் நம்பிக்கையை தரும். அந்த ஒருவேளை உணவுக்காக பள்ளிக்கு வந்த குழந்தை நாளை மருத்துவராகவும், ஆசிரியராகவும், விஞ்ஞானியாகவும், நாட்டை வழிநடத்தும் தலைவராகவும் வளரலாம். அப்படியானால் பள்ளியில் பரிமாறப்படும் உணவு சாப்பாடு மட்டும் இல்லை. ஆம், அது சமத்துவம். அதே வரிசையில் அதே உணவை எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் பகிர்ந்து உண்ணும் மனிதநேய பாடமாகும். இப்போது புரிகிறது. ஒரு புத்தகம் அறிவை திறக்கும், ஆனால் ஒருவேளை உணவு அந்த புத்தகத்தை திறக்க வைக்கும். பசி மறைந்தால் கல்வி மலரும், கல்வி மலர்ந்தால் நாடு வளரும். ஒருவேளை உணவு தந்த நம்பிக்கை ஒரு தலைமுறையின் வெற்றியாகும். உணவை மதிப்போம், கல்வியை வளர்ப்போம், மனித நேயத்தை என்றும் காப்போம்.
கல்வி ஏழையின் வாசலை தட்டியது. சீருடை மாணவர்களிடையே சமத்துவத்தை மலரச் செய்தது. மதிய உணவு திட்டம் பசியை மட்டுமல்ல, அறியாமையையும் விரட்டியது. ஒரு காலத்தில் பள்ளிக்கு செல்ல தயங்கிய குழந்தைகள் இன்று மருத்துவர், பொறியாளர், ஆசிரியர், விஞ்ஞானி, நிர்வாகி என நாட்டின் முன்னேற்றச் சிற்பிகளாக உயர்ந்துள்ளனர். இதுவே காமராசரின் தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாம். காமராசர் பிறந்த நாள் ஒரு நினைவு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு குழந்தையின் கனவுகளும் நனவாகும் நாளாக என்றும் நிலைத்திருக்கட்டும். அவர் விதைத்த கல்வி விதைகள் என்றும் மனித நேயத்தின் கனிகளை தரட்டும். நன்றி.